ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனாயின்ஸ்ல படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல CEC 367 இண்டஸ்ட்ரியல் IoT அண்ட் இண்டஸ்ட்ரி 4.0 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்களை 9 டேஸா பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா CEC 367 இண்டஸ்ட்ரியல் IoT அண்ட் இண்டஸ்ட்ரி 4.0 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்களை 9 டேஸா பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதுல ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுல ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு, அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IoT ஆர்கிடெக்சர் கண்டிப்பா கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்ட் சென்சார் அண்ட் தர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெண்டுமே உங்களுக்கு 11th எய்தர் சாய்ஸ்ல வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு IoT என்னன்னு கேட்கலாம், அதோட சிக்னிபிகன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் IoT ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒர்க்கிங் ஆஃப் சென்சார்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இது பிக்வெஷன்ல கூட கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு UART கம்யூனிகேஷன் புரோட்டோகால் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ZigBee இன்டர்ஃபேசிங் அண்ட் சிக்னல் ஃப்ளோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ளூடூத் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் டேட்டா ஃப்ளோ பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைஃபை அண்ட் ரவுட்டர் இன்டர்ஃபேசிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி ப்ளூடூத்னா என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு I2C புரோட்டோகால் டிவைஸ் இன்டர்ஃபேசிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் வித் அல்ட்ரா சவுண்ட் சென்சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸ்விட்சிங் ஹை பவர் டிவைஸ் வித் டிரான்சிஸ்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பைத்தான் ப்ரோக்ராம் வித் ராஸ்பெரி பை வித் ஃபோக்கஸ் ஆன் இன்டர்ஃபேசிங் ரீடிங் இன்புட் ஃப்ரம் பின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்சார்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. பசர்னா என்னன்னு கேட்கலாம், ரிலேனா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் அட்ரினோ அண்ட் ராஸ்பெரி பை கேட்கலாம். ஸோ இதில் அட்ரினோ கூட தனியாக உங்களுக்கு கேட்கலாம். அட்ரினோ ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிபோலார் அண்ட் பைபோலார் ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு வயர்லெஸ் ப்ளூடூத் சென்சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கண்ட்ரோலிங் சர்வோ மோட்டார்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு இந்த தேர்ட் யூனிட்ல இருந்தால் மேக்ஸிமம் 15 மார்க் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த சென்சார்ஸ் கொடுத்தே கூட உங்களுக்கு 15 மார்க்ல கேட்கலாம். அதனால வந்து ஒவ்வொரு சென்சார்ஸ் பார்க்குறப்பையும் கொஞ்சம் டீப்பா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஆஃப் த கிளவுட் பிளாட்ஃபார்ம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேட் IoT டேஷ்போர்ட் அண்ட் கிளவுட் சர்வீஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு கூகுள் கிளவுட் சர்வீஸ் ஆர்கிடெக்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 3 டாபிக்ஸுமே கவர் பண்ண பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சென்டிங் டேட்டா ஃப்ரம் த IoT நோட்ஸ் டு த கேட்வேஸ் யூசிங் டிஃபரெண்ட் கம்யூனிகேஷன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு அடுத்த எல்லா கொஸ்டினும் படிக்க பாருங்க. 4th யூனிட் பொறுத்த வரைக்கும். யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேட் IoT டேஷ்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரிங் டேட்டா ஃப்ரம் கேட்வே டு த கிளவுட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கிளவுட் சர்வீசஸ்னா என்னன்னு கேட்கலாம். OEN சோர்ஸ் கிளவுட் சர்வீசஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிப் பேக்கேஜ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. EMI EMC இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்டனா டிசைன் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆண்டனா டிசைனை வச்சு கூட உங்களுக்கு பிக் கொஸ்டின் 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இதையும் கொஞ்சம் பிரீஃபா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பேட்டரி சிமுலேஷன் கண்டிப்பா கேட்க சான்சஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. EMIனா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ரிலியபிலிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவரால் நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ பர்பிள் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாபிக்ஸ் பிக் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.